ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்கணும்னா ஹிட் படம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெலுங்கில் ஃபேமஸான படம் வந்து 1, 2 எல்லாம் வந்திருக்கும். அது வேறு ஆக்டரோட நடிஞ்சிருப்பேன். அந்த படம் எடுத்த டைரக்டர் தான் இப்போ இங்கே நானி வந்து உங்களுக்கு தெரியும். நேச்சுரல் ஸ்டாருங்கிற இயற்கையான ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடிய நானின்ற இப்போ ஆக்டிங்கில் வரப்போகுது. ஹிட் 3 வந்து அதுக்கான டீசராக இப்போ விட்டுருக்காங்க. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து நானி வந்து எனக்கு ஃபேவரட் ஆக்டர். பர்சனலாக எனக்கு பிடிக்கும் ரொம்ப. நான் வந்து நல்லா எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணுவேன். நான் யாருக்கு வந்து படங்கள் வைக்கிற படங்கள் கிடைக்கிறது இது வரைக்கும் முன்னே சொல்லுவேன். நான் அவர் பெருசாக பேச போடுற இல்லை கதை நானே பெருசா அவ்வளவு என்ன பேசப்படுறது நிறைய. நான் தமிழ் படம்லாம் நடிச்சுக்க அதெல்லாம் நல்லா எங்களோட தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்க்க படத்துல நடிச்சார் நானி. அதுதான் வந்து பேசப்பட்டது. அதிலும் பெருசா அவருக்கு கேரக்டர் கொடுக்கல. அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல பெருசா இல்லை அதெல்லாம் அதில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த நஸ்ட்ரியாவில் ஒரு படம் நடிச்சார். குடும்ப படம் பேர் டக்குன்ற வேலையில் அந்த படம்லாம் வேறு லெவலில் இருக்கும். காமெடி என்றால் வேறு காமெடி ஆக்ஷன் எல்லாமே நல்லா செய்யக்கூடிய ஒரு ஆக்டர். அதான் எல்லா இதுவும் இருக்கிறதா நேச்சுரல் ஸ்டார்னு அவர்கிட்ட பட்டமே. அவர்கிட்ட டீசனாக இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம். என்ன பார்த்து சொல்லுவோம் என்ன மாதிரி. சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பேரை சொல்றேன். அர்ஜுன் சர்க்கார். இந்த கேஸ் அவங்கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ லத்தியில மாட்டாம நிலைமை நினைச்சாதான் பயமா இருக்கு. சர்தா மியூசிக் எதாவது காத்துறது. ஓ எல்லாரும் ஒரே மெத்தட்ல மர்டர்ஸ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். கை முன்னாடி வை, முன்னாடி வை. சரியா போகாது. நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானா? ஓ அது உண்மை நீ தருணா நம்பிட்டாங்க. ஜனங்க உனக்கு காட்டுறேன் ஒரிஜினல். சொத்தப்பா நினைக்காத நேரம் கடற்கடன்னு கொண்டு வராங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கு பார்க்க. உண்மையாவே நல்லா இருக்கு. சரியா பிடிச்சிருக்கு. திரும்ப இருக்கா பார்க்கணும். பார்க்க மக்களா போறாங்க. சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பேரை சொல்றேன். சரியான கோவம் நடக்குது. அர்ஜுன் சர்க்கார். இந்த கேஸ் அவங்கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ லத்தியில மாற்றவன் நிலைமை நினைச்சாதான் பயமா இருக்கு. லத்தி தான் அந்த இதா இருக்கு. இந்த தலைதான் ஒரே மெத்தட்ல மர்டர்ஸ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். கை முன்னாடி வை, முன்னாடி வை. நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானா? கோட்டுக்கே நம்பிட்டாங்க. ஜனங்க உனக்கு காட்டுறேன் ஒரிஜினல். போலீஸ்
அதுக்கு மேலே அவங்க இதுக்கு போட்டு இழுக்கிறேன் சுவையாக இருக்கு இந்த ரெண்டு அவளும் பாருங்க எப்படி பாதி பாதி விழுந்த விளையல ரத்தம் சேர்ந்து ஏன் உண்டு எத்தனை உடம்பு உழைப்பாளிகள் தினம் உண்டா அப்பதான் இது வருது தொழிலாளர் ரெட்ரோ வருது மே ஒன்று தான் உங்களுக்கு தெரியும் ரெட்ரோ வருது அப்புறம் எங்களோட குட் பேக் அது ஏப்ரல் 10 அது ஏப்ரல் 10 வருது மே ஒன்று வேற வித படம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கிட்டும் வருது ஸோ இதப்பா ஹிட் என்னப்பா இது ஒரு கிரைம் பொல்லாத போலீஸ் இல்லை இல்லை அவட்ட ஹிட் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படி தான் இருக்கும் ஒரு கிரைம் நடக்கும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இதுலேயும் அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி யாரு தலைகளா கொலை செஞ்சு தலைகளை மண்டையில கோடு கொண்டு போடுறது விரிச்சு காட்டுறாங்க அதை கலட்டுறாங்க அப்படியே மண்டையோட அப்படி ஒரு கேஸ் நடக்குது அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறார் அதோட இவர் வந்து நல்ல ஆங்கிரி மேனை தான் இது காட்டியிருக்காங்க நல்ல ஒரு கோவக்கா ரோட்ல போறாக்குல பேசுறது அதான் ரோட்ல போறாக்குல பேசுறது சும்மா சும்மா பேசுறது கோவப்படுறது அப்படின்னு அந்த லத்தி தான் அதில் ஐக்கானிக்கா இருக்கும் இந்த படத்துல நினைக்கிறேன் அவர் வந்து அந்த கையை வச்சுட்டு அடிக்க சொல்றாரு கையை முன்னாடி நோம்புல சொல்லி அடிப்பாரு அது மட்டும் அந்த மேனர்ஸ் அவங்க எல்லாம் நல்லா அங்கிரியான ஒரு ஆளாக காட்டியிருக்கிறாங்க இந்த படத்தில் பார்ப்போம் படம் பண்ணதான் தெரியும் எனக்கு வந்து இவர் வந்து தெரியுமா இவர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா எங்கள் தலைவர் இருக்கு அவர்கிட்ட ஃபேன் இவர் அப்போ அவர் தலைவர்கிட்ட ரெஃபரன்ஸை வச்சு தான் முதல் நடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் நான் இந்த மேனரிசம் அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டைல் இருக்குது அவரே சொல்லியிருக்கார் ஃபேன் வந்து சூப்பர் அந்த ஸ்டைலில் எனக்கு அதை தான் இவர் எனக்கும் என்ன பிடிக்கும் நான் தலைவர் ஃபேன்றால என்ன பிடிக்கும் நானே. ஸோ இந்த மூவி ஏதோ ஒரு கிரைம் சம்மந்தமாக ஒரு பெரிய ஒரு கேஸ் அதுவும் ஏதோ காஷ்மீரில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க காஷ்மீர்லாம் காட்டுறாங்க பாப்போம் வந்ததும் தெரியும் அந்த வெள்ளை கோட் போட்டு அந்த சீன் செம்மையாக ஷூட் பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்டான ஆங்கிள் எடுத்துக்காங்க வைலன்ஸ் இப்போ வந்து வைலன்ஸை தான் எல்லா மக்களும் விரும்புகிறதால வைலன்ஸ் இல்லாமல் படமே இல்லையே என்று மாறி போச்சு கடைசியில் அந்த குத்திட்டு திட்டிட்டு அந்த சொட்ஸே நல்லா ஏதாவது மேலே கேமரா காட்டின விதம் அந்த தெரிக்கிற நல்லா இருக்கு அந்த வித்தியாசம் அந்த ரான்சிசனம் அந்த டெய்லர் நல்லா கட் பண்ணிக்காங்க இந்த லத்தியில் அடிச்சுட்டு இப்படி நிறைய அங்கால பிடிக்கிற மாதிரி மியூசிக்கும் நல்லா இருக்குது மியூசிக் அந்த படத்துக்கு ஆறு இல்லை படத்தோட மேட்ச் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு மியூசிக். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஒன்றை பண்ணுற மாதிரியான ஒரு மூவி வரப்போது ஹிட் மே உண்டு தொழிலாளர் தினம் உண்டு ஹிட் ஆகுதா இல்லையாண்டு படத்திலிருந்து பார்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம ரியாக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.